ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். நான் நெற்குன்றத்தில் தான் இந்த மீன் வாங்கினேன். வந்து எறாவை பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அப்புறம் நெத்திலி மீன் நல்லா இருந்தது சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வெறும் தலையை பிச்சு போட்டாவே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு முள் இருக்கும், அதுவும் நம்ம தேவைன்னா அப்படியே பொரிக்கலாம். அப்படின்னா பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நடுவில் இருக்கிற முள்ளும் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது கழுவுன பிறகு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சாலும் உங்களுக்கு உடையாது மீன். நல்லா இருந்தது. 200 தான் கிலோ பார்த்திங்கன்னா. நல்லா இருக்குது மீன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரச சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாயங்காலத்தில் கூட நம்ம சிக்கன் பக்கோடா மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு இஞ்சி டீ வந்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நடுவில் இருக்கிற முள் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு தடவை நான் வந்து காமிக்கிறேன் எப்படி முள் எடுக்கிறது அப்படின்னு. சுத்தமாக கூட எடுக்கலாம். நான் நடுவில் கொஞ்சோண்டு லேசாக விட்டுட்டு நடுவில் இருக்கிறது ஃபுல்லாகவே நான் எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு சிக்கன் பக்கோடா மாதிரி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா, சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் பக்கோடா மசாலா அதுவும் போடலாம். எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் பாய்.